பண்டைய தமிழ்மொழி. வாங்க, அது எப்படி ஒரு இணைக்கும் சக்தியா இருந்திருக்குன்னு பார்க்கலாம். மக்கள் எங்கெல்லாம் போறாங்களோ அவங்க கூடவே அவங்க மொழியும் பயணம் செய்யும் இல்லையா? அதே மாதிரிதான் தமிழ் மொழிங்கிறது ஒரே இடத்துல மட்டும் பேசப்படல. அந்த கடலோடிகளோட சேர்ந்து அதுவும் உலகம் முழுக்க பயணம் செஞ்சு வெவ்வேறு மக்கள் கிட்ட ஒரு கலாச்சார பாலமா இருந்திருக்குன்னு இந்த ஆய்வு சொல்லுது. இங்கதான் இந்த கோட்பாடு ஒரு பெரிய விஷயத்த சொல்லுது. அதாவது, பண்டைய தமிழ் தான் இன்னைக்கு நாம பேசுற ஆங்கிலம் உட்பட பல உலக மொழிகளுக்கு மூலமா இருந்திருக்கலான்னு வாதிடப்படுது. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி வருதுல்ல. இந்த நாகரிகம் உண்மையிலே உலகம் முழுக்க பரவி இருந்துச்சுன்னா அதுக்கான தடயங்கள், அதோட சுவடுகள் இன்னைக்கு எங்க இருக்கு? இந்த உலகளாவிய இருப்புக்கு சான்று எங்கன்னு கேட்டோம் இல்லையா? அதுக்கு பதிலா பல இடங்கள்ல இருக்கிற தொடர்புகளை சான்றுகளா முன்வைக்கிறாங்க. அது என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. இப்ப பாருங்க, இந்த தொடர்புகள் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லப்படுதுன்னு. அமெரிக்காவுல ஒரே மாதிரி ரத்த வகைகள், பழங்கால குடியிருப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. மொரிஷஸ், ஃபிஜி, கயானா மாதிரி நாடுகள்ல இன்னிக்கும் கணிசமான தமிழ் பேசும் மக்கள் இருக்காங்க. தென்கிழக்கு ஆசியாவுல கலாச்சார, கட்டடக்கலை ஒற்றுமைகள் இருக்கு. ஏன் கொரியாவுல கூட பொதுவான வார்த்தைகளும் புராண கதைகளும் இருக்குன்னு சொல்றாங்க. அமெரிக்காவிலிருந்து கொரியா வரைக்கும் ஒரு பொதுவான பாரம்பரியத்தால இணைக்க முயற்சி செய்து இந்த கோட்பாடு. அப்போ இவங்க காட்டுற சான்றுகள் பல வகையில இருக்கு. உதாரணமா, பாண்டிய மன்னன் அந்தமான் தீவுகளை ஆண்டதா சொல்லப்படுது. அதே மாதிரி ரத்த வகை மாதிரி மரபணு தொடர்புகள் ஒரு உலகளாவிய தமிழ் பரவலுக்கு சான்றா முன்வைக்கப்படுது. தாய்லாந்து, பசிபிக் தீவுகள்ல நடந்த பண்டைய வர்த்தகம், கலாச்சார பரிமாற்றம் பத்தியும் பேசுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரே மாதிரி இருக்கிற மத, ஆன்மீக பழக்க வழக்கங்களையும் ஒரு இணைப்பா சுட்டி காட்டுறாங்க. அதாவது மரபியல், மொழி, கலாச்சாரம்னு பல கோணங்கள்ல இந்த வாதங்கள் வைக்கப்படுது. சரி, இவ்ளோ தூரம் பார்த்துட்டோம். ஒரு மீட்டப்பட்ட வரலாறுன்னு சொல்றமே, அப்போ இறுதியா இந்த கோட்பாடு நமக்கிட்ட என்ன சொல்ல வருது? இதோட நோக்கம் என்னவா இருக்கும்? இந்த ஆய்வு மூலமா சொல்லப்படுற கதை இதுதான். உலக ஆண்ட தமிழன், அதாவது உலகை ஆண்ட தமிழன்கிற ஒரு கதையத்தான் இது முன்வைக்குது. இது வெறும் ஒரு வரலாற்று தியரி மட்டும் இல்ல. பல பேருக்கு இது தங்களுடைய மறக்கப்பட்ட பெருமையான ஒரு அடையாளத்தை மீட்டெடுக்கிற மாதிரி பார்க்கப்படுது. கடைசியா இந்த மாதிரி மாற்று கண்ணோட்டங்கள் கடந்த காலத்தை பத்தி நாம உறுதியா இதுதான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்களை எப்படி கேள்வி கேக்குதுன்னு பாருங்க. இந்த கோட்பாடுகள் உண்மையோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். ஆனா இந்த மாதிரி விஷயங்களை நாம ஆராயும் போது நம்மளோட பார்வைகளை அது கேள்விக்குள்ளாக்குது. வரலாற்ற ஒரே ஒரு கோணத்துல பார்க்காம பல கோணங்கள்ல பார்க்கவும் இது நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது இல்லையா?